வெல்கம் டு வி ஷைன் அகாடமி. நாம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதுபோல் இன்றைக்கான கரண்ட் அஃபேர் 20/1/2019 ஆண்டிற்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது இந்திய நிகழ்வுகள். இதில் ஃபஸ்ட்டு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் நலிந்த பொதுப்பிரிவினருக்கு கல்வி வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீட்டை வழங்கிய இரண்டாவது மாநிலமாக ஜார்க்கண்ட் உருவெடுத்துள்ளது. இந்த 10% இடஒதுக்கீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சட்டத்திருத்த மசோதா 124ஆகவும் சட்ட திருத்தம் 103ஆகவும் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் குஜராத்தும் தேர்ட் பிளேஸில் உத்தரப்பிரதேசமும் இருக்குது. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுப்பிரிவில் 10% இடஒதுக்கீட்டை வழங்கும் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எது? இதற்கான ஆன்சர் 103. செகண்ட் நியூஸ் பார்க்கலாம். இரண்டாவது உலக ஆரஞ்சு திருவிழாவானது மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெற்றது. நாக்பூரை ஆரஞ்சு நகரம் அப்படின்ட்டு நிக்நேம் வச்சு அழைக்கிறாங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது உலக ஆரஞ்சு திருவிழா எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் நாக்பூர். தேர்ட் நியூஸ் பார்க்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பு அளிப்பதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான தீன் தயாள் மாற்றுத்திறனாளிகள் புனர்வாழ் திட்ட மாநாட்டின் 2வது பதிப்பு மும்பையில் நடைபெற்றது. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2வது தீன் தயாள் மாற்றுத்திறனாளிகள் புனர்வாழ் திட்ட மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மும்பை. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இந்தியாவின் 2வது பாதுகாப்பு தடவாளங்கள் கண்டுபிடிப்பு மையமானது நாசிக் நகரில் அமைய உள்ளது. ஃபஸ்ட்டு இனோவேஷன் சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில். இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் 2வது பாதுகாப்பு தடவாளங்கள் கண்டுபிடிப்பு மையம் எங்கு அமைய உள்ளது? இதற்கான ஆன்சர் நாசிக். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது உலக நிகழ்வுகள். இதில் ஃபஸ்ட்டு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தான் நாடுகளுக்கிடையே அணு உலைக்கான யுரேனிய இறக்குமதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. வேர்ல்டு லெவலில் யுரேனியம் எக்ஸ்போர்ட்டில் உஸ்பெகிஸ்தான் 7th பிளேஸில் இருக்குது. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அணு உலைக்கான யுரேனிய இறக்குமதி ஒப்பந்தம் எந்த நாட்டுடன் கையெழுத்தாகியுள்ளது? இதற்கான ஆன்சர் உஸ்பெகிஸ்தான். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஆசிய நாடுகளுக்கிடையே சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக 7வது ஆசியான் இந்தியா சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மாநாடு வியட்நாமில் நடைபெற்றது. இந்தியா சார்பில் கேஜே அல்போன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7வது ஆசியான் இந்தியா சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் வியட்நாம். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். இதில் ஃபஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிரோஷிமாவில் உலகின் முதல் செயற்கை விண்கல் மலையை அந்நாட்டு அரசு உருவாக்க உள்ளது. இந்த ஷவரை உருவாக்குற சேட்டலைட்டை எப்சிலோன் 4 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக விண்ணிற்கு செலுத்தியிருக்காங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகின் முதல் செயற்கை விண்கல் மலையை உருவாக்க உள்ள நாடு எது? இதற்கான ஆன்சர் ஜப்பான். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது விருதுகள். நிர்வாகத்தில் சிறந்து விளங்கும் உலக நாடுகளின் தலைவர்களுக்கு வழங்கும் 2019 ஆண்டுக்கான பிலிப் கோட்லர் பிரசிடென்சியல் விருது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. இந்த அவார்டை ரிசீவ் பண்ணுற ஃபஸ்ட்டு அரசியல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதமர் நரேந்திர மோடி. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2019 ஆண்டுக்கான பிலிப் கோட்லர் பிரசிடென்சியல் விருதை பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் நரேந்திர மோடி. ஓகே, இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நாம் நேற்று கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், யுனெஸ்கோ விளையாட்டு பல்கலைக்கழகத்தை எங்கு அமைக்க உள்ளது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். செகண்ட் கொஸ்டின், மின் வணிக பணிக்குழுவின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. தேர்ட் கொஸ்டின், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் நாடாளுமன்றத்தில் எப்போது நிறைவேற்றப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2013. ஃபோர்த் கொஸ்டின், எந்த நகரத்தில் இந்தியாவில் முதலாவது அதிநவீன மின்னணு கழிவு மறுசுழற்சி மையம் அமைய உள்ளது? இதற்கான ஆன்சர் பெங்களூர். ஃபிஃப்த் கொஸ்டின், இந்தியாவிலே முதல் கண் வங்கி எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் எழும்பூர் கண் மருத்துவமனை. ஓகே, நேற்றுக்குரிய ஆன்சர் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நாம் இன்னைக்கான கொஸ்டின் எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் இலக்கு எந்த ஆண்டிற்குள் நிறைவேற்றப்பட வேண்டும்? செகண்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதலாக இந்திய சுற்றுலா சந்தை எங்கு நடத்தப்பட உள்ளது? தேர்ட் கொஸ்டின், தேசிய பசுமை தீர்ப்பாயம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? ஃபோர்த் கொஸ்டின், எந்த ஆண்டிற்குள் 100% எலக்ட்ரிக் வாகனங்களை விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஃபிஃப்த் கொஸ்டின், எந்த மாநில அரசு ஊட்டச்சத்தின்மையை ஒழிக்க போஷான் அபியான் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது? ஓகே,
இன்றைக்கான கொஸ்டின் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதற்கான ஆன்சர் தெரியணும் அப்படின்னா நம்ம ப்ரிவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு இதற்கான ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நாங்களும் இதற்கான ஆன்சர் டுமாரோ கரண்ட் அஃபேர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு டெய்லி கரண்ட் அப்டேட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இமிடியேட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரீசெண்டாக வர்ற எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கனாலும் கரண்ட் அப்டேட்ஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.